வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது AppTips சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் VN வீடியோ எடிட்டர். மொபைல்ல வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு சிறந்த அப்ளிகேஷன் தாங்க இந்த VN வீடியோ எடிட்டர். வீடியோ எடிட்டிங் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் தேவைப்படுமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ல முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வாட்டர் மார்க்கே வராதுங்க. மத்த ஃப்ரீ ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்க அந்த ஆப் நேம் வந்து வாட்டர் மார்க்கா வருங்க. இதுல வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் பிரச்சனையா வராதுங்க. இந்த VN ஆப் காரங்களே யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஆப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த ஆப் மூலமா என்னென்ன மாதிரிலாம் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணலான்ற மாதிரி எல்லா வீடியோஸுமே அதுல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் லிங்க்குமே உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப் வந்து அமெரிக்காக்காரங்க உருவாக்கி இருக்காங்க. அந்த கம்பெனி VN வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன்ல இந்த VN அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா vlog now. இந்த ஆப்பை உருவாக்கும் போது vlog வீடியோ எடுக்கிறவங்களுக்காண்டியே உருவாக்கி இருப்பாங்க போல. இந்த VN ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து நீங்க வீடியோ எடிட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க உங்க கேலரியிலையும் சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்லயே நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னா கூட பப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்லயே பப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. அதை வந்து யாராவது லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு கண்டிப்பா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா போட்டோ வச்சு வீடியோ கிரியேட் பண்ற ஆப்ஷனே அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS ரெண்டு பிளாட்ஃபார்மே கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் வந்து இல்லங்க. இது சம்பந்தமா அந்த ஆப் காரங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க திரும்ப வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ண அவங்க ட்ரை பண்றதாவும், இந்த கொரோனா சமயத்துல கூகுள் பிளே ஸ்டோர்காரங்க ஆப் ரிவ்யூ பண்றது வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றதுனால இப்போதைக்கு உங்களால ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் வந்து அவங்களோட வெப்சைட் மூலமா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்றதே அவங்க சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல வந்துடும்ன்றாங்க. இப்போதைக்கு நீங்க வந்து அவங்களோட வெப்சைட் மூலமா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேங்க. ஆப் ஸ்டோர்ல இந்த ஆப் இருக்கு, அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஆப்காரங்க வந்து டெலிகிராம்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அதோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதுல வந்து நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வேணும்னு நீங்க அதுல கூட அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம். அடுத்து இந்த அப்ளிகேஷன்ல எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். VN வீடியோ எடிட்டர் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மைன்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் ஐக்கான் கொடுத்து மைன் கொடுத்துருக்காங்களா, இதாங்க ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த VN ஆப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸை இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிருஷ்ணகுமார், என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே காட்டுது. அதே மாதிரி உங்கள் வீடியோஸில் நீங்கள் எத்தனை லைக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றது இங்கே காட்டியிருப்பாங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து 0 லைக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், மியூசிக், எஃபெக்ட், ஃபாண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்புகளை இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுலையுமே. அப்புறம் இந்த vlog 0ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருந்து காட்டியிருப்பாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் இந்த ஆப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணலை, ஸோ அதனால் எனக்கு வந்து 0ன்னு காட்டுது. அடுத்து இந்த ஸ்டூடியோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாக எடிட் பண்ணி எத்தனை வீடியோ வந்து எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டூடியோ 2ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து கேலரியே உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட், இது வந்து என்னன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாக எத்தனை வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே வந்து டிராஃப்ட்ன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இதே கிளிக் பண்ணி நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த ஆப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன வீடியோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வீடியோவை செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் கூட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ டியூரேஷன், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ வச்சு ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. யாருக்கோ பர்த்டேவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே எத்தனை செகண்டுக்கு வரணுன்றது கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. இதில் டிஃபால்ட்டாக 3 செகண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன், இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ஃபோட்டோ இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோலேருந்து அடுத்த ஃபோட்டோ வரும்போது எந்த மாதிரி எஃபெக்டில் வரணும், சும்மா அந்த பிளாக்காக இருந்து அப்படி மாறணுமா இல்லை வெர்டிக்கலாக அப்படி விரியணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோட்டோக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது 2 வீடியோ ஜாயின் ஆகிற இடத்துல எப்படி உங்களுக்கு டிரான்சிஷன் வரணுன்றதையும் 2க்கு சேர்த்து தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் ஏதாவது செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இங்கே வந்து நன் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேண்டிய வீடியோலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண வீடியோ வந்து இங்கே எடிட் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர், ஸ்பீடு, ட்ரிம்மு, எஃபெக்ட்ஸ், கிராப், இந்த மாதிரி. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே. உங்களுக்கு எதுவுமே வேணாம் ஒரிஜினலாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி அந்த ஒரிஜினலை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபில்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஃபில்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் வந்து சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா செலக்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்களா கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபில்டர் வந்து எல்லா வீடியோக்குமே நீங்கள் அந்த ஃபில்டர் தான் அப்ளை ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஃபில்டருமே அப்ளை ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்பீடை கூட நீங்கள் மாற்றிக்கலாங்க. இப்போ நார்மலாக ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, அந்த வீடியோவில் ஒரு இடத்துல வந்து ஸ்பீடாக போகணும், ஒரு இடத்துல ஸ்லோவாக போகணும், அதை கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த நடுவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் போங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நல்லா மேலே இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போங்க. இப்போ இங்கே பாருங்களேன், அது ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதே இதை நம்ம வந்து கீழே இழுத்து வச்சோம்னா ரொம்ப ஸ்லோவாக போங்க. மேலே இருக்கிறது வந்து 8 மடங்கு வேகத்தில் போகும், கீழே இருக்கிறது வந்து 1/8 அந்த வேகத்தில் போங்க. அதுக்கப்புறம் கருவு பக்கத்துலேயே ரெகுலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா வீடியோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்க. மொத்தமாகவே வீடியோ வந்து 2 மடங்கு ஸ்பீடில் போகணுமா இல்லை மொத்தமாகவே 1/3 வேகத்தில் போகணுமான்றதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பகுதி வந்து இப்போ தேவையில்லை. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட்டு கொடுத்துக்கலாங்க. ஸ்பிளிட் கொடுக்கும்போது அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல கட் ஆயிரும், நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல செலக்ட் பண்ணிருக்கீங்களோ. ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இது வேணாம், அதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கலாங்க. இந்த இதுதாங்க இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன். இப்போ நான் அந்த மொதல் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம்மு கொடுக்குறேன். நீங்கள் ட்ரிம்மு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிம் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 57 செகண்ட் இருக்கிற வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை இன்னும் வந்து லென்த் எவ்வளோ குறைக்கலாம் அதாங்க. இப்போ வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுன்றக்காண்டி உங்களுக்கு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த பின்னாடி முடிகிற ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் முன்னாடி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லென்த் வந்து குறையுங்க. இப்போ உங்களுக்கு திரும்ப லென்த் வந்து அதிகரிக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பின்னாடி இருக்க அந்த ஐக்கானை வந்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் அதிகரிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அதாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகி வரணுமா இல்லை இந்த மாதிரி ஜூம் இன் ஆகி வரணுமா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ செகண்டுக்கு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.60 செகண்ட், அதாவது 1 செகண்ட் கூட வராதுங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதோட லென்த் வந்து அதிகரிச்சிக்கலாம். இப்போதைக்கு நான் 1 செகண்ட் மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிருங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலேயே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஒரு வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ வரும்போது எந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணுமா இந்த மாதிரி வரணுமான்றது இந்த டிரான்சிஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. டிரான்சிஷன் எவ்வளோ நேரத்துக்கு வரணுன்ற டியூரேஷன் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஏதாவது ஒரு வீடியோ வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டெலிட் ஐக்கான் எடுத்து டெலிட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அந்த வீடியோவை இன்னொருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு அலர்ட் மாதிரி காட்டுதா, இதிலேயே கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ரீப்ளேஸை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது ஒரு வீடியோவோ இமேஜோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோட வால்யூம் வந்து குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, வீடியோக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் வைக்கணும்னா இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட் வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதே நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிளர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டுக்கு இன்னும் வந்து பிளர் ஆப்ஷன் வந்து கொடுக்கலங்க அவங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வேணாம்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்ட் ஐக்கான் கொடுத்து கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு மிரர் ஆப்ஷன் வேணும்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அப்படியே மிரரை மாற்றி காட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணால் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோ வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை ரைட்டில் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 வீடியோ வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வீடியோட ஆர்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் எந்த வீடியோ வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடுங்க. ஸோ வந்து நீங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு மேலேயே ஏதாவது ஒரு வீடியோவோ இமேஜோ ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த டேப் டு ஆட் ஸ்டிக்கர்னு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து வீடியோ இல்லை ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கூட நீங்கள் வந்து சைட்லேயே எடுத்து வச்சு அதையும் ப்ளே பண்ண வைக்கலாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேப் டு ஆட் சப்டைட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை மாதிரி ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான்
சப்ஸ்கிரைப் டு AppTipsTamil கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் வந்து இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாங்க. அது மாதிரி டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஏ கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாண்ட்டில் வந்து வேணுன்றதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. டெக்ஸ்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணால் அந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிலேயே வந்து ஷேடோ, பேக்ரவுண்டு, ஒப்பாசிட்டி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டை அலைன்மெண்ட் பண்ணால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுன்றதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைலஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. டெக்ஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு, கலரு, அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டேப் டு ஆட் மியூசிக் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஏதாவது ஒரு ஆடியோ மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா மியூசிக்கும் உங்களுக்கு காட்டுங்க. இதெல்லாம் போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மியூசிக் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் லிங்க் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் இருக்க ஏதாவது ஒரு வீடியோவில் வர மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த வீடியோட லிங்க் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க மியூசிக்கை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மியூசிக் லைப்ரரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களே ஒரு சில மியூசிக்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ கூட உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங்னு வரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ண வீடியோலேருந்து உங்களுக்கு ஆடியோ வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை சூஸ் கிளிக் பண்ணி அந்த ஆடியோவில் உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஆடியோ எவ்வளோ நேரம் வேணுன்றது கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆடியோ வேணும்னு வச்சிங்கன்னா இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. வீடியோ வந்து எந்த ரேஷியோவில் வேணுன்றதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து எந்த ரேஷியோவில் வேணுன்றது கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. 16:9 வேணுமா, 4:3 இந்த மாதிரி. நான் வந்து ஒரிஜினலே கொடுத்து வச்சுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கு முன்னாடி புக்கில் கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளேயே நிறைய உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் வீடியோ இன்னும் டீட்டெயிலாக எடிட் பண்ணால் நீங்கள் வீடியோ இந்த மாதிரி கூட ஜூம் பண்ணிக்கலாங்க. 2 விரலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இழுத்துக்கலாங்க. உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஒரிஜினல் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த டிக் ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸ் இந்த VN ஆப்லேயே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலான்றது. உங்களுக்கு அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைவசியில் நீங்கள் வந்து ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுங்க. சேவ் டு ஆல்பம் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகுங்க. சேவ் அண்ட் பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட கேலரிலேயும் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த ஆப்லேருந்து பப்ளிஷ் ஆயிருங்க. இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோ வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கா, அந்த வீடியோக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி இதில் வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இருக்கா, அதாவது இமேஜோட ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு வந்து 16:9 தான் வேணும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் இமேஜ், இதோட லென்த்தை வந்து உங்களுக்கு உங்கள் வீடியோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டேப் டு ஆட் ஸ்டிக்கர் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சிவப்பு கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவப்பு கலர் இமேஜோட லென்த்தை அதிகப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவுமே இந்த ஸ்டிக்கர் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நான் ஃபில் கொடுத்துக்கிறேன். ஃபில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குரோமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அந்த பட்டனை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஓரளவு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் கூட இந்த ஆப்பில் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வேணால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மற்றவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎன் வீடியோ எடிட்டர்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அதுலேயே நிறைய ட்விட்டர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பற்றின வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ பண்ணுறோம். நீங்க இன்னும் ஆப்டிவ்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பனா தான் நாங்க போற வீடியோஸ் பத்தின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்க இன்னும் ஆப்டிவ்ஸ் சேனலை Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் அங்கே தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் ஆப்டிவ்ஸ் சேனலோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.